சர்க்கரை வியாதி வந்ததுக்கு அப்புறமும் நீங்க ஆல்கஹால் ஹேபிட்டை கன்டினியூ பண்றீங்களா? கட்டாயம் நிறுத்தணும். ஏன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஆல்கஹால்ங்கிறது எம்டி கேலரிஸ், நோ நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ், அதாவது ஃபைபர், விட்டமின், மினரல்ஸ், புரோட்டீன் எதுவுமே கிடையாது, ஒன்லி சுகர்ஸ். ஸோ உங்களோட சுகரை ஆல்கஹால் மட்டுமே எடுத்தா கூட அதிகப்படுத்தும். ரெண்டாவது, வெயிட் கெயின். ஸோ ஆல்கஹால் எம்டி கேலரிஸா இருக்கிறதால, அதாவது சிம்பிளா சொல்லலாம் யூஸ்லெஸ் கேலரிஸா இருக்கிறதுனால வெயிட் கெயினை ஏற்படுத்தும். உணவு அளவு அப்பிடைட் அதிகப்படுத்துறதால, அன்னைக்கு மட்டும் இல்லாம சில பேர்த்துக்கு நெக்ஸ்ட் டே கூட அதிகப்படுத்துறதால அது உங்களை நிறைய சாப்பிட வச்சிரும், வெயிட் கெயின் ஏற்படுத்தும். லிவர் டேமேஜ், கல்லீரல் பாதிப்பு சுகர் இருந்தாலே வரும். ஏன்னா இது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர். இது கூட நீங்க ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா இன்னும் வேகமா லிவரை பாதிக்கும். நர்வ் டேமேஜ், சுகர் லாங் டேர்ம் இருந்தாலே மெதுவாக உங்களோட நரம்பு பாதிக்கலாம். ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் உங்களோட நர்வை பாதிக்கக்கூடிய ஒரு டாக்ஸின். கடைசியா லோ சுகர் கூட ஆகலாம். எம்டி ஸ்டொமக்ல ஆல்கஹால் எடுத்துட்டு உணவை எடுக்காம தூங்கிட்டாங்கன்னா லோ சுகர் ரிஸ்க் கூட இருக்கு. ஸோ மேலே சொன்ன காரணங்களால கட்டாயம் நீங்க ஆல்கஹாலை தவிர்த்துருங்க, அதுதான் நல்லது. தேங்க்யூ.